ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதினா வச்சு ஒரு சர்பத் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு புதினா வாங்கியிருக்கிறேன். அதை வாங்கி அதில் இருக்கிற நல்ல இலையெல்லாம் பறிச்சுட்டு ஒரு 2-3 தடவை கழுவிட்டு வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம புதினா தழி ஒரு கிண்ணத்தில் வந்து அளந்து எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு அழுத்தி இது மாதிரி வச்சு அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் முன்னாடியே அளந்து தான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் 1.5 கப்பு நான் எடுத்துருக்குறேங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி சேர்க்குறேங்க. அதில் அந்த ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இல்லைங்களா, அதை பொடியாக நான் நறுக்கிக்கினேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தழை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் சேர்த்தாச்சு. இதில் வந்து தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. நல்லா சட்னி மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த புதினா பேஸ்ட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 6 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்குறேங்க. இதை கட் பண்ணிவிட்டு இதனுடைய ஜூஸ் எடுத்துக்கலாங்க. நம்ம இப்போ லெமன் ஜூஸ் எடுத்தாச்சுங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம 1.5 கப்பு புதினா எடுத்தோம் இல்லைங்களா, அதனால் 1 கப்பு புதினாவுக்கு 2 கப்பு நீங்கள் சர்க்கரையோ அல்லது வெல்லம், கல்கண்டு எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1.5 கப்பு புதினா எடுத்ததுனால 3 கப்பு கல்கண்டு எடுத்துக்கிறேன். தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதில் பாகு பதம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு பிசுக்கு தன்மை வந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம கல்கண்டு கரைஞ்சிட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த கல்கண்டு அப்படியே கரையட்டுங்க. இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுங்க. இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஜீரகம் வெடிக்கிற சத்தம் கேட்குது இல்லைங்களா, இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துன்னு வர வேண்டியதாங்க. இப்போ நல்லா கல்கண்டு கொதிக்குதுங்க. இப்போ நான் கல்கண்டில் செய்கிறேன். நீங்கள் சர்க்கரையை தவிர்த்துட்டு வெள்ளத்தில் செஞ்சால் கூட நல்லா சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற புதினா இலையை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா அதனுடைய அந்த புதினாவில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றணுங்க. அந்த சாறு கூட சேர்ந்து நல்லா வற்றணும். அதேமாதிரி இதை கொதிக்க வைக்கும்போது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா பொங்கி பொங்கி வரும். இது அப்படியே ஆறட்டுங்க. இதில் அதுக்கப்புறமேல தான் மசாலா சேர்க்கணும். மசாலா சேர்க்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்குங்க சர்பத்து. அவ்வளோதாங்க. இப்போ அதிலேருந்து எக்ஸ்ட்ரா இருந்த அந்த தழையெல்லாம் வந்துடுது. இப்போ இந்த டைமில் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற எலுமிச்சை சாறை இதில் கலந்துக்கலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம். சாதா உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுதுங்க நம்மளுடைய புதினா சிரப்பு. கலர் பாருங்கள், நல்லா சூப்பராக ஒரு க்ரீன் கலரில் கிடச்சிருக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிரப்பில் 2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பாதாம் பிசின் போடுறேங்க. நீங்கள் சப்ஸா சீட் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம முன்னாடியே வந்து இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்ததுனால இதுவே கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.